Hi students, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா திட நிலைமைகள் அதே solid state lessonல அடுத்த பார்ட் பார்க்க போறோம். இதுக்கு முந்தின பார்ட்ல நம்ம என்ன பார்த்தோம் அப்படினா linear arrangement. அதாவது நம்ம பார்த்திருந்தோம் இந்த பழக்கடையில எப்படி பழங்கள்லாம் அடுக்கி வைக்கிறாங்க அந்த மாதிரி நம்ம பார்த்திருந்தோம். சோ linear arrangementனா ஒண்ணு அடுத்து இருக்குது. அதுக்கு அடுத்து என்ன பார்த்தா A டைப் ஒரே மாதிரி அடுத்து கீழே இருக்குது. அடுத்து AB டைப் அப்படினு பார்த்தோம். அதுக்கு அப்புறம் தான் நான் என்ன சொன்னேன் அப்படினா இந்த எளிய கனசதுரம் simple cubic body centered cubic face centered cubic அதாவது எளிய கனசதுரம் முகப்பு மைய கனசதுரம் பொருள் மைய கனசதுரம் இத பத்தின விஷயங்கள் அதுல எவ்வளவு தூரத்துக்கு பேக்கிங் எஃபிஷியன்சி அதாவது பொதிவு திறன் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். பொதிவு திறன் அப்படினா என்ன அப்படினா எதுக்கு இத கண்டுபிடிக்கணும் அப்படி நீங்க கேட்கலாம். இப்போ பாத்தீங்க அப்படினா நான் எக்ஸாம்பிள் இந்த பேனா அடுக்கி வச்சிருக்கேன் பாருங்க. இப்படி அடுக்கி வச்சிருக்கப்ப இந்த சென்டர்ல பாருங்க ஒரு கேப் இருக்கா? இந்த கேப்ல யார் இருக்கா? யாருமே இல்லை. இந்த ஒவ்வொரு அணுக்களும் நம்மளுக்கு சேர்ந்து இருக்கணும். சேர்ந்து இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா இந்த சென்டரில் என்னது கேப் விழுந்துருக்கு. இந்த கேப்னால நம்மளுக்கு என்னது லாஸ் ஆகுது, திறன் குறையுது. இவங்க ரெண்டு பேரும் பொதிஞ்சிருக்கக்கூடிய திறன் நம்மளுக்கு இந்த இடத்துல குறைபடுது. அப்போ இந்த மாதிரி பொதிவு திறன் எவ்வளோ குறைஞ்சிருக்கு. அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சதுரத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. அதாவது எளிய கனசதுரத்துக்கு ஒரு பொதிவு திறன் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா முகப்பு மையத்துக்கு ஒன்று இருக்குது, பொருள் மையத்துக்கு ஒன்று இருக்குது. அதாவது பாடி சென்டர் ஃபேஸ் சென்டர்னு சொல்கிறோம்ல ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு எஃபிஷியன்சி பேக்கிங் எஃபிஷியன்சி அல்லது பொதிவு திறன் நம்ம சொல்கிறோம்ல ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று இருக்குது. அது எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்போ இந்த பேக்கிங் எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன டயக்ராம் சொல்கிறேன், அதை பார்த்துக்கோங்க. ரைட், அது இருக்கட்டும். அதோட ஃபார்முலா என்ன அப்படின்னா டோட்டல் வால்யூம் ஆக்குபைட் பை த ஸ்பியர் என்ன யூனிட் செல். அதாவது ஒரு அலகு கூட்டில் உள்ள கோளங்களின் மொத்த கன அளவு. ஒரு அலகு கூட்டில் ஒரே ஒரு யூனிட் செல் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி ஒரு கட்டம் வரைஞ்சிருக்கோம் அப்படின்னா அந்த கட்டத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்பியர் ஒவ்வொரு கோளத்தோட என்ன பண்ணணுமா அதோட வால்யூம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வகுத்தல் வால்யூம் ஆஃப் த யூனிட் செல்ஸ் டிவைடட் பை அலகு கூட்டின் கன அளவு. இப்போ எக்ஸாம்பிள் இந்த படத்தை பாருங்கள். இந்த படம் தான் என்னது ஒரு கனசதுரம். உங்களுக்கு தெரியுதா? இதுதான் என்ன அப்படின்னா ஒரு கனசதுரம். இந்த கனசதுரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க இது ஒரு முழுக்க ஒரு கனசதுரம். இதான் ஒரு அலகு கூட்டின் கனசதுரம். ஒரு அலகு கூடு, இது ஒரு அலகு கூடு. நம்ம கீழே கொடுத்துருக்காங்களா அலகு கூட்டின் கன அளவு. அப்போ இந்த ஒரு அலகு கூட்டோட கன அளவு கண்டுபிடிச்சோன்னா நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிடும், கீழே போடுற வேல்யூ தெரிஞ்சிடும். ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுதான் சிம்பிள் கியூபிக்குரியது. நான் உங்களுக்கு படம் கிளியராக தெரியணும் அப்படின்றக்கா இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதை அடுத்து நம்ம பார்க்க போகிற பாடி சென்டருக்குரிய டயக்ராம். சரியா? இங்கே வந்து ரொம்ப பக்கத்தில் இருக்கனால கிளியராக தெரியாது, புக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ரைட்டா? சரி, இப்போ என்ன அப்படின்னா ஒவ்வொன்றும் காலாக இருக்கா? ரைட். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு அலகு கூட்டில் அதாவது இந்த யூனிட் செல் நம்பர் ஆஃப் ஸ்பியர்ஸ் உள்ள கோளங்களின் மொத்த அளவு ஆக்குபைட் பை எ ஸ்பியர். இந்த ஒரு யூனிட் செல்லில் எத்தனை ஸ்பியர் இருக்குது? 1 2 3 4 5 6. அடுத்து என்னது இது ஒன்று 1 2 3 4 மேலே ஒரு 4 5 6 7. இதுக்கு பின்னாடி இங்கே ஒன்று இருக்குமா 8. அப்போ மொத்தம் எத்தனை இருக்குது? 8 இருக்குது. நடுவில் பிங்க் கலரில் இருக்குது, அதை மறந்துடுங்க. ஏன்னா இது பிசிசியோட டயக்ராம், பொருள் மையத்துக்குரிய டயக்ராம். அதனால் மொத்தம் எத்தனை? மேலே ஒரு 4 கீழே ஒரு 4 என்னது 8 இருக்குது. அப்போ 8 கோளங்கள் மொத்தம் எத்தனை? 8 கோளம் இருக்குது. ஆனால் இது 8மே முழுமையான கோளம் கிடையாது. இந்த 8மே என்னது காலாக இருக்குது. நம்மளுக்கு ஆட்டம்ஸ் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸோட எண்ணிக்கை, அதாவது அணுக்களின் எண்ணிக்கை எத்தனை. அதே இது ஒரு சிம்பிள் கியூபிக்காக இருந்தால் அதோட அணுக்களின் எண்ணிக்கை என்ன. இதே இது பிசிசினா என்ன எஃப்சிசினா என்ன நம்ம இதுக்கு முன்னாடி வந்த வீடியோக்கள்லாம் நம்ம பார்த்துட்டோம். ஸோ அதை பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு இது புரியும். ரைட்டா? அப்போ இங்கே 1 இருக்குது அப்படின்னா ஒரே ஒரு ஆட்டம் தான் இருக்குது. அந்த ஒரு ஆட்டம் என்ன பண்ணணும், நம்ம இந்த வால்யூம் மொத்தமாக என்னது வால்யூமை கண்டுபிடிச்சி அதோட இதை மல்டிபிள் பண்ணணும். டிவைடட் பை வால்யூம் ஆஃப் யூனிட் செல். நம்ம மொத்தமாக என்ன பண்ண போகிறோம், அந்த யூனிட் செல்லோட வால்யூமை கண்டுபிடிச்சிட்டா போதும். ரைட். இப்போ வால்யூம் ஆஃப் த யூனிட் செல். வால்யூம் ஆஃப் த யூனிட் செல் என்னது? அந்த அலகு கூட்டோட என்ன பண்ண போகிறோம், அந்த அலகு கூட்டின் கன அளவு கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ பாருங்கள், இதில் இது ஒரு கனசதுரம் நம்மளுக்கு தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நீளம் எவ்வளோ இருக்குது? ஏ. இதுவும் ஏ. கனசதுரம்னு என்ன நம்மளுக்கு தெரியும், எல்லா பக்கமுமே சமமாக இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். அப்போ என்னது இது எல்லாமே ஏவா இருக்குது. அப்போ ஏ இன்ட்டு ஏ ஈக்குவல் டு ஏ கியூப் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அதான் இந்த வால்யூம் ஆஃப் யூனிட் செல் ஈக்குவல் டு ஏ கியூப் அப்படின்னு போட்டாங்க. அடுத்து வால்யூம் ஆஃப் ஸ்பியர். வால்யூம்னா என்னது கன அளவு. அந்த ஒரு அலகு கூட்டின் கன அளவு ஏ கியூப். அடுத்து வால்யூம் ஆஃப் ஸ்பியர் ஒரு கன கோளத்தின் கன அளவு என்ன? 4/3 πr கியூப். ஒரு கோளத்தின் கன அளவு வால்யூம் ஆஃப் ஸ்பியர் ஃபார்முலா இது. இந்த இடத்துல ஆரோட வேல்யூ என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்போ ஆரோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே என்ன அப்படின்னா ஏ இருக்குது. இது ஃபுல்லாக என்னது டோட்டல் லென்த் ஏ. இந்த ஒரு ஸ்பியர் இருக்குது. அந்த ஒரு ஸ்பியரோட லென்த் என்ன பண்ணுங்கள், இங்கேருந்து இங்கே இருக்கிறது பாதி, அடுத்து இங்கே பாதி. இந்த படத்தில் இன்னும் கிளியராக உங்களுக்கு தெரியும் என்ன அப்படின்னா ஏ இருக்குது. ஏல என்ன அப்படின்னா இங்கேருந்து இங்கே வரைக்கும் என்னது ஒரு ஹாஃப் ஒரு ஆறு இருக்குது. இங்கேருந்து இங்கே
இன்னொரு ஆர். அப்போ 2 ஆராக இருக்குது. 2 ஆர் அப்படின்னானது a/2. அப்போ r ஈக்குவல் டு ஏ. ஏன்றது மொத்த நீளம் நம்ம பார்த்தோம். அந்த நீளத்தில் 2 டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடச்சிரும்? r கிடச்சிடும். அப்போ r ஈக்குவல் டு a/2 அப்படின்றது. அப்போ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் சிம்பிள் கியூபிக் நம்மளுக்கு தெரியும். எளிய கனசதுரத்தில் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ், அதாவது பொருட்கள் அணுக்களின் எண்ணிக்கை எத்தனை? 1 நான் ஏற்கனவே இங்கே ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன். அதனால் என்ன நம்மளுக்கு 1 நம்ம தெரியும், முன்னாடியே கண்டுபிடிச்சிருக்கோம். அது 1 ரைட். இப்போ என்ன பண்ணுறேன்? அப்போ இந்த டோட்டல் வால்யூம் ஆக்குபைட் பை த ஸ்பியர் இன் யூனிட் செல், ஒட்டு மொத்தமாக எத்தனை கோளங்கள் இருக்குது அதோட நம்ம மல்டிபிள் பண்ணுறோம். அப்போ 5/4/3 பை ஆருக்கு பதில் என்ன கண்டுபிடிச்சிருக்கீங்க? a/2 கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ a/2 கியூப் போட்டாச்சு. அப்போ அதை கேன்சல் பண்ணுறப்ப என்ன வருது? பை a/6. 4 8 கேன்சல் ஆகும். 2 3 சார் 6. அப்போ 5/6 a³ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு கோலத்துக்குரிய கன அளவு. நம்மளுக்கு இங்கே என்ன வேணும் அப்படின்னா மொத்தம் எத்தனை கோலம் இருக்கோ அதோட பெருக்கு. நம்மளுக்கு இங்கே எத்தனை கோலம் தான் இருக்குது? ஒரே ஒரு ஸ்பியர், ஒரே ஒரு கோலம் தான் இருக்குது. அப்போ டோட்டல் கன அளவு என்ன பண்ணும்? 1 × π/6 a³ போடுறப்ப நம்மளுக்கு திருப்பி ஆன்சர் என்னது? 5a³/6 தான் கிடைக்கும். அடுத்து எஃபிஷியன்சி. எஃபிஷியன்சினா என்னது? இந்த டோட்டல் டிவைடட் பை இந்த வால்யூம் நம்ம போடணும். ஸோ எஃபிஷியன்சி ஈக்குவல் என்னது? இந்த டோட்டல் போட்டாச்சு டிவைடட் பை a³ என்னது? வால்யூம் ஆஃப் த யூனிட் செல். அப்போ a³ நம்ம அப்போ இது கேன்சல் பண்ணுறப்ப a³ கேன்சல் ஆகிடும். 100 × π என்னது? 100π/6. 100/6 × 22/7 ஈக்குவல் என்னது? நம்ம ஷார்ட் அவுட் பண்ணி கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 52.31%. அப்போ என்ன சொல்கிறாங்க? ஒரு எளிய கனசதுரம் எடுத்துக்கிட்டீங்க. சாதாரணமாக ஒரு கனசதுரம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் பொதிவு திறன் எப்படி தான் இருக்கான்? 50%, 52.31%. ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா நிறைய கேப்பாக இருக்குது. ஏன் அப்படின்னா இது எப்படி அமைஞ்சிருக்கும்? ஒவ்வொன்றும் இந்த மாதிரி மேலே 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 அமைஞ்சிருக்கும். என்ன பண்ணும்? இது மேலே இது, இது மேலே இதுன்னு அப்படி அமைஞ்சிருக்கும். அதுக்கு அடுத்து இருக்கிறது பக்கத்தில், இதுக்கு பக்கத்துலேயே இப்படி தான் என்னது அமைஞ்சிருக்கும். இதுக்கு அடுத்து இந்த மாதிரி. அப்போ கேப் பார்த்தீங்க அப்படின்னா அதிக அளவில் கேப் இருக்கும். அதனால தான் என்ன சொல்கிறாங்க? பொதிவு திறன் 52.31% இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா FCC, அடுத்து BCC என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே guys, thank you students.